அமித்ஷா எப்பொழுது தமிழகத்துக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கதி கலங்குகிறது, தூரம் படுத்தி விடுகிறது, நரம்பில் சூடு ஏறுகிறது, சில்லு ஆகிவிடுகிறது. என்ன என்று தெரியவில்லை. மின்சாரத்தை கட் பண்ணுவார்கள், போராகுறைக்கு சாலையை நிறுத்துவார்கள். இதையெல்லாம் அவர்கள் தில்லுமுல் செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இதில் வெற்றி பெறாது. காரணம், திமுக அப்படி தொங்கிட்டு இருக்குது, எப்படி ஆடுது, அப்படின்ட்டு. அதனால என்ன லாபம் இருக்க போகுது? இதெல்லாம் வைத்து பார்த்தால் வட இந்தியாவில் மொழிப்போர் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகம் தனி பிரிவினை நாட கேட்கிறது. காங்கிரஸ் நிறைய பேருக்கு பிடிக்கலீங்களே. இப்பொழுது மொழிப்போர் எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டாங்க. இருப்பினும் காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்பதுதான் தெரியவில்லை. இந்த மொழிப்போர் என்பது தோல்வி அடையும். மத்திய ஒரு கல்விக் கொள்கையில் இந்தியை திணிப்பது பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. ஆனால் இந்தி போர்டு அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக என்றாலே போராட்டம் தானாங்க. வளர்ச்சி திட்டத்துக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சார்? டாஸ்மாக் கடையை வளர்த்து விட்டாங்களே சார், சாராயத்தை கொண்டு வந்துட்டாங்களே சார். அட்லீஸ்ட் தமிழகத்தை பொறுத்து மட்டும் திமுக செய்த சாதனை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். 39 தமிழக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றம் வருவது வேஸ்ட்டுங்க. புலம்பெயர் தொழிந்த தொழிலாளர்கள் அவதிப்படுவார்கள். இது எல்லாம் வேண்டுமென்றே மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுமேயானால் அதற்கு சரியான பதிலடியை 2026 ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். சார், இன்று அமைச்சரவை கூட்டம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில நடைபெற்றது. அதன் பிறகு வெளியே வந்து செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது மொழிப்போருக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையில பேசியிருக்காங்க. மொழிப்போருக்கு தயார் நிலையில திமுக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடிதமும் எழுதியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? 2026 தேர்தலுக்கான ஆயத்தங்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து விட்டது என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. இருப்பினும் அது பலிக்குமா பலிக்காதா தெரியாதவில்லை. 2021 எப்படி நீட் தேர்வில் நாங்கள்லாம் ரத்து செய்வோம் என்று பொய் வாக்குறுதி கொடுத்தார்களோ அதே மாதிரி மொழிப்போர் இது. இதை மத்திய அரசாங்கம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது, சீரியஸாகத்தான் எடுத்துக்கொள்ளும். ஒன்று. இரண்டாவது, 1965 இப்பொழுது we are in 2025, 60 வருடங்களுக்கு பிறகு எல்லாமே ஒரு ஒரு புது ரகங்களா மாறிவிட்டது. தமிழகத்தில் ஹிந்தி ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது. ஹிந்தி மொழி பேசுபவர்கள் வடக்கு இந்தியர்கள் அதிகமாக வந்து விட்டார்கள். இந்த பின்னணியில் பார்த்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய, இன்று அமித்ஷா சென்னையில் தமிழகத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக இது பற்றி பேசுவார்கள். தங்களுக்கும் நினைவிருக்கும், அமித்ஷா எப்பொழுது தமிழகத்துக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கதி கலங்குகிறது, தூரம் படுத்தி விடுகிறது, நரம்பில் சூடு ஏறுகிறது, சில்லு ஆகிவிடுகிறது. என்ன என்று தெரியவில்லை. மின்சாரத்தை கட் பண்ணுவார்கள், போராகுறைக்கு சாலையை நிறுத்துவார்கள். இதையெல்லாம் அவர்கள் தில்லுமுல் செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இதில் வெற்றி பெறாது. காரணம், கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் தத்தளிக்க கொண்டிருக்கும் பொழுதும், கூட்டணி கட்சிகள் சிதறுமோ என்ற ஒரு வர்ணனை வரும்பொழுதும் பாருங்க, விஜய் சொன்னார் முதல்ல பாசிசமா பாயசமானுட்டு. அதை இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க பாசிசம் இல்லைன்னுட்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரளாவில் பிரச்சனைகள் அதிகமாகி வருகிறது. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பதில் சொல்ல போகிறது தெரியாது, தத்தளிக்கிறது. பின்னாரை விஜயன் கூட சொல்லிவிட்டார் நரேந்திர மோடி நல்லவர் என்று. இப்ப திமுகவை கொண்டு எப்படி இருக்கும்? இந்தியா கூட்டணியில் காங்கிரசிற்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே, சரத்பவார், ஓமர் அப்துல்லா, லாலு யாதவ், மம்தா பானர்ஜி எல்லாம் வெளில போயிட்டாங்க. திமுக அப்படி தொங்கிட்டு இருக்குது, எப்படி ஆடுது, அப்படின்னுட்டு. அதனால என்ன லாபம் இருக்க போகுது? இதெல்லாம் வைத்து பார்த்தால் வட இந்தியாவில் மொழிப்போர் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகம் தனி பிரிவினை நாட கேட்கிறது. காங்கிரஸ் நிறைய பேருக்கு பிடிக்கலீங்களே. ராகுல் காந்தி என்ன சொல்ல போறாரு தெரியலையே. மொழிப்போருக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாரா அப்போஸ் பண்ணுவாரா தெரியலையே. அதுதான் சார் இப்போ ஒரு கேள்வி எழுகிறது சார். ஏன்னா 1960-65 காலகட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதே காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகத்தான். மீண்டும் அதே கோஷம் இப்போ திமுக கையில் எடுக்கிறது. காங்கிரஸ் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? காங்கிரஸ் நிலைப்பாடு, காங்கிரஸ் செத்து போச்சுங்களேன் வட இந்தியாவில். வெறும் தமிழ்நாட்டில் ஒட்டி காங்கிரஸ் இருந்து என்ன பிரயோஜனம்?
நிலைப்பாடு காங்கிரசிற்கு தத்தளிக்கும். காங்கிரஸ் உறவு பிரிக்க முடியாது. இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு சேலஞ்சாகத்தான் இருக்கும். எதிர்நோக்கித்தான் போக வேண்டும். மற்ற கூட்டணிகளை பற்றி பாருங்கள். இப்பொழுது 60 நாளும் தொலைக்காட்சி, தமிழக தொலைக்காட்சி திறந்தாலே பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா அதை விட்டுட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒதுக்க வேண்டும், அமுக்க வேண்டும், அகற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஊடகங்களுக்கு குறியாக இருக்கிறது. அந்த பின்னணியில் பார்த்தால் இப்பொழுது மொழிப்போர், எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டாங்க. இருப்பினும் காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்பதுதான் தெரியவில்லை. இந்த மொழிப்போர் என்பது தோல்வி அடையும். மத்திய ஒரு கல்விக் கொள்கையில் இந்தியை திணிப்பது பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. ஆனால் இந்தி போர்டு அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலங்க சிவா, டி நகர்ல ஒண்டியே தியாகராய நகர், பாண்டி பஜார், அந்த பக்கத்து ரங்கநாதன் தெருல இங்க ஒண்டிங்களே 50% நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஹிந்தி பேசுறோம், நல்லா தமிழ் பேசுறாங்க. ஜவுளி கடைக்கு போங்க இந்திக்காரன், ஹோட்டலுக்கு போங்க இந்திக்காரன், ஆஸ்பத்திரிக்கு போங்க இந்திக்காரன், எங்க பட்டு ஓட்டுறோம் இந்திக்காரன், விவசாயி இந்திக்காரன், சர்தாரிலாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பீகார்ல இருந்து வந்து வேலை செய்யலாம். தஞ்சாவூர்லையும், திருநெல்வேலியும், பாளையங்கோட்டையிலையும், காரைக்குடியிலையும், உசிலம்பட்டியிலையும். ஆக மொத்தம் இனி இந்தி எதிர்ப்பு என்றால் ஹிந்திக்காரனே தமிழர்களை அடிக்கக்கூடிய வன்முறைக்காக தமிழக அரசாங்கம் தூண்டி விடுகிறதா தெரியவில்லை. ஆக மொத்தம் வில்சன் என்ற எம்பி, அவருக்கு பதவி காலம் ஜூனோடு முடிகிறது. அவர் வேண்டுமென்றே சொல்லுகிறார் தமிழக அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் கலைக்க இருக்கிறது என்று. ஸோ அதுதான் பின்னணி அவர்களுக்கு. அவங்களே வாயில் அடிச்சுக்கிறாங்க போட்டுட்டு, எங்களை கழிச்சிடுவாங்க. ஒன்னே ஒண்ணுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறிக்கொண்டு வருகிறது. ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி, எப்படி அந்தந்த ஆளுங்கட்சிகள் எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் காணாமல் போனாரோ இடத்தில், அது மாதிரியான ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்நோக்க வேண்டி வந்தால் அதற்கு முன்னதாகவே திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே இது மாதிரியான செயல்களை செய்து பொதுமக்களுடைய நினைவை, பொதுமக்களுடைய அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ண பார்க்க, திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்பதுதான் பலருடைய கருத்து. சிவா சார், இப்போ திமுக இந்தி எதிர்ப்பை கையில எடுக்கும் போது தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி திமுகவோட பயணிச்சாங்க அப்படின்னா, நார்த் சைடு வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சியை? காங்கிரஸ் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி. காங்கிரஸ் கட்சி தான் அகில இந்திய கட்சியிலிருந்து போய்விட்டதுங்களே சிவா. காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு ஒரு நிலைப்பாடோ ஒரு ஒரு விவாதமோ இல்லாமல் ஆகிவிட்டதே. அதுதான் ஒரு புதிதாக இருக்கிறது. எது இருப்பினும் வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் இல்லை என்றால் பாராட்டுவார்கள். இருந்தால் பிரிவினைவாதத்திற்கு கூட காங்கிரஸ் ஒத்து போகிறதோ என்ற சூழ்நிலை வந்துவிடும். சிவா சார், இப்போ முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போதே இந்த மொழி போராட்டம், அதே நேரத்தில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு, இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்த வரைக்கும் 8 நாடாளுமன்ற தொகுதியில தமிழகம் இழக்க வேண்டி இருக்கிறது. இந்த அடிப்படையில 40 கட்சிகள், தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 40 கட்சிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா, அனைவரும் இணைந்து போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? திமுக என்றாலே போராட்டம் தானாங்க. வளர்ச்சி திட்டத்துக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சார்? டாஸ்மாக் கடையை வளர்த்து விட்டாங்களே சார், சாராயத்தை கொண்டு வந்துட்டாங்களே சார். அட்லீஸ்ட் தமிழகத்தை பொறுத்து மட்டும் திமுக செய்த சாதனை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். 39 தமிழக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றம் வருவது வேஸ்ட்டுங்க. ஒன்றும் செய்யறது கிடையாதுங்க. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் பொதுமக்களுக்காக வளர்ச்சி திட்டம் என்ன கொடுத்திருக்காங்க? எதற்கெடுத்தாலும் போராட்டம். கவர்னர் ஒழிக, அமித்ஷா ஒழிக, நரேந்திர மோடி ஒழிக, பின் யார் தாங்க வாழறது? இவங்க தான் வாழணுமாங்க? இந்த குடும்பம் தான் வாழணுமா? ஆக மொத்தம் நரேந்திர மோடி எதிர்த்து அவர்கள் கட்டமைப்பு வைத்தாலும், சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக நரேந்திர மோடி பின் ஒரு 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 விதமான ஒரு சூழ்நிலை கொண்டு விட்டாலும், என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தமிழக தேர்தலில் படு தோல்வி அடையும் என்று தான் கருத்து கணிப்பு கூறுகிறது. சிவா சார், முதலமைச்சர் அவர்கள் பேசும்போதே, ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவுடைய கழுத்தில் கத்தி தொங்குகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரே சார். அது உண்மைதான், யாரும் இல்லைங்களே. அதுக்கான போராட்டங்களை எல்லாம் செய்வதை விட மத்திய அரசாங்கத்துடன் உட்கார்ந்து இது பாருங்க, சென்சஸே ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. சென்சஸ் ஆரம்பிச்ச அப்புறம் தான் டீலிமிட்டேஷன் வரும்.
டீலிமிட்டேஷன் வந்த அப்புறம் தான் கான்ஸ்டியூன்சி வரும். எல்லாருக்கும் சமமா 13% கொடுக்குறோம், 10% கொடுக்குறோம்னு ஒரு சமாதான போக்கை கடைபிடிக்காமல் போராட்டம் என்ற ஒரு வன்முறையை கையில் எடுத்துக்கொள்வது தவறு. அவர்கள் ஆலோசனை கோர வேண்டுமே தவிர ஆர்ப்பாட்டத்திற்கு செல்லக்கூடாது என்பதுதான் கருத்து. சார், இப்போ தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தி போர்டுகள் எல்லாமே வந்து இந்தி எழுத்தை அழிச்சிருக்காங்க. அதாவது மக்களுடைய சொத்து, அரசாங்கத்துடைய சொத்துக்களை சீரழிக்கக்கூடிய வகையில அங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போர்டுகள் எல்லாம் இந்தி அழிக்கப்பட்டிருக்குது. இதை எப்படி சார் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும்? பொறுத்திருந்து பார்ப்பார்கள். இது இப்போ ஒன்றும் மத்திய அரசாங்கம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இப்போ பொறுத்திருந்து பார்ப்பார்கள் பொதுமக்களிடையே. இப்ப பாருங்க, இந்த ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால என்ன ஆக போகுது? ஹிந்திக்காரங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் அதிகமானால் ஹிந்திக்காரனை விரட்ட வேண்டிய நிலைமை வரும். ஹிந்தி பேசுபவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகி விட்டார்கள். அதை பற்றி என்ன சொல்ல போகிறார் மு.க.ஸ்டாலின்? அவர்களெல்லாம் புலம்பெயர் வைப்பாரா? என்ன செய்ய போறாரு? ஆக மொத்தம் இந்திய அழிப்பு போராட்டம் என்பதை வைத்துக் கொண்டு பார்த்தால் வட இந்தியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை சோரக்கூடியவர்கள் கூட இந்திய மக்கள் பயப்படுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வருவதற்கு பயப்படுவார்கள். மற்றும் டூரிசம் டெஃபினட் அஃபெக்ட் ஆகுங்க. இதெல்லாம் முதலீடு அஃபெக்ட் ஆகும். வட இந்தியாவில் இப்போ திருப்பூர் போன்ற, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள், ஈரோடு அந்த மாதிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிந்த தொழிலாளர்கள் அவதிப்படுவார்கள். இது எல்லாம் வேண்டுமென்றே மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுமே. ஆனால் அதற்கு சரியான பதிலடியை 2026 பொதுமக்கள் தருவார்கள் என்பதுதான் பலருடைய கருத்து. சிவா சார், இப்போ சிபிஎஸ்இ பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஹிந்தி போன்ற மொழிகள் இருக்கும் போது அதே சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை அரசியல்வாதிகள் பெரிய அளவில் தமிழகத்தில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தி மொழி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கையில எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்தி மொழியை எதிர்க்கிறார்களா அல்லது இரட்டை வேஷம் போடுகிறார்களா சார்? இரட்டை வேஷம் போடுகிறார்கள். சிம்பிளா சொல்ல போனா இரட்டை வேஷம் தான் போடுகிறார்கள். காரணம், தாங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகள், தாங்கள் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்தி சொல்லி தருகிறார்கள். ஏழை மக்கள் இந்தி கற்றுக்கூடாது. இவங்களை பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் 39 எம்பி இருக்காங்க, 100 சொத்து எம்எல்ஏ இருக்காங்க. பல திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள் 84 34 பேர் இருக்காங்க. அவருடைய மகள்கள் இரட்டை, அதாவது 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் படிக்கிறாங்களா, 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் படிக்கிறாங்களா? ஓராளை சொல்லுங்க பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி காலேஜஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வித்துறையில் சம்பந்தப்பட்டு நிறைய வச்சிருக்காங்க. வியாபாரத்திற்காக இரட்டை வேஷம் போடுகிறார்கள் என்பதுதான் மத்திய அரசாங்கத்துடைய கருத்து. எனினும் மு.க.ஸ்டாலினும் பிரதமரும் அமர்ந்து பேசினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதுதான் பலருடைய கருத்து. மு.க.ஸ்டாலின் டெல்லி வந்து பேசுவதை தவிர ஆர்ப்பாட்டம், வன்முறைகளில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் பாஜகவினுடைய இருக்கக்கூடிய மூத்த தலைவருடைய கருத்து. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நமஸ்தே. நமஸ்தே.